தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம். முதலமைச்சரின் தனிச் செயலாளராக பதவி வகித்தவருக்கு புதிய பொறுப்பு. முல்லைப் பெரியாறு அணை இடிந்தால் யார் பொறுப்பு என்று மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி. மீண்டும் ஒரு பேரிழப்பை இழக்கும் சக்தி கேரளாவுக்கு இல்லை என்றும் வேதனை. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதில் கேரள எம்பிக்கள் ஒன்றுபட்டு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுக எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேள்வி. திண்டிவனம் புறவழிச்சாலையில் உள்ள நத்தமேடு என்ற இடத்தில் முன்னால் சென்ற லாரியின் மீது கார் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் இருவர் உயிரிழப்பு. காரை ஓட்டி வந்த இன்னொரு மகன் லேசான காயங்களுடன் திண்டிவனம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருச்சி விமான நிலையத்திலிருந்து பேருந்து சேவை தொடக்கம். அமைச்சர் KN நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். உதகை கள்ளக்குறை கிராமத்தில் இரவு நேரத்தில் நாயை கவ்விக்கொண்டு சென்ற சிறுத்தை. உலா வரும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டிருப்பது திமுக பாஜக இடையே உள்ள ரகசிய கூட்டணியை வெளிப்படுத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுகவினரின் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பாஜக தலைவர்கள் இதற்கு முன்பும் கலந்து கொண்டுள்ளதாகவும் விளக்கம். தேனி அருகே டோலியில் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்ட பெண் உயிரிழப்பு. சாலை வசதி இல்லாததால் நேர்ந்த சோகம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவு. 26 நாட்களுக்கு பின்பு சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் வழக்கம் போன்று இயக்கம். சகோதரத்தை பிரதிபலிக்கும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் கொண்டாட்டம். உறவுகளில் புதிய இனிமையும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் பெருக்கட்டும் என்று பிரதமர் மோடி வாழ்த்து. டிரம்பை கடுமையாக விமர்சித்த கமலா ஹாரிஸ் தரம் தாழ்ந்த அரசியலை மட்டுமே செய்து வருவதாக குற்றச்சாட்டு. உடல் உறுப்பு தானம் உயரும் போது நம் நாட்டில் திறமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பதவி நீட்டிப்பு குறித்து பேச உள்ளதாக தகவல். நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ரக்ஷா பந்தன். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்த பெண்கள். ரக்ஷா பந்தனை ஒட்டி பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் வரைந்த சுதர்சன் பட்நாயக். பார்வையாளர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1109 கன அடியிலிருந்து 5947 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 2200 கன அடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 16500 கன அடியாக நீடிக்கிறது. அணையிலிருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 16000 கன அடி நீர் வெளியேற்றம். தேர்தல் கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேச்சு. நேரம் வரும்போது அதை பற்றி பேசுவோம் என்றும் சூசகமாக பதில். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.